வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாள், இந்த அருமையான கிருபையின் தருணத்தை தந்த நம் பிதாவாகிய கர்த்தர், எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து மற்றும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்றென்றைக்கும் உறுதுணையாய் இருந்து நம்மை நடத்தக்கூடியவர், உதவி செய்கிற உதவியாளர். எதன் மூலமா உதவி செய்கிறார்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னா கோடா கோடியா கொட்டும். பழைய காலத்து பழமொழி இருக்கு, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும். ஸோ இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்னு அந்த கூரையை பிரிக்கிற வேலை தான் அவருக்கு. பிரித்து விட்டார்னா அப்புறம் பரலோகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ஐஸ்வர்யத்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே பார்ப்பீர்களானால் இந்த காலங்களில் உலக பிரமாண ரீதியான காரியங்களையே அவர்கள் சுத்தி வரக்கூடிய ஒரு கிறிஸ்துவத்தை தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவம் என்றால் அது கிடையாது. கிறிஸ்துவம் என்றால் கிறிஸ்துவை போல வாழ்வது எப்படி? கிறிஸ்துவ சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதாவது அவர் பணத்துக்கு பின்னாடி போயிட்டு, வா யூதாஸ் உட்காந்து நம்ம 2 பேரும் துறப்பா பணப்பைய உட்காந்து எண்ணலாம். சில பேர் எண்றதுலேயே அவ்வளோ மகிழ்ச்சி. இந்த பணத்தை திருப்பி திருப்பி எண்ணி பார்க்கறதுலேயே அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் அவங்களுக்கு. பணப்பை அப்படியே தலகணிக்கையில் வச்சு தூங்கினாதான் சில பேர்த்துக்கு நல்லா தூக்கம் வருது இப்போதான். ஏன்னா தூங்குறப்ப எவனாவது தள்ளிட்டு போயிடுவான் அப்படிங்கிற பயம். பணத்தின் மேல் பற்று, ஐஸ்வர்யத்தின் மேல் பற்று, அதல்லங்க கிறிஸ்துவம். கிறிஸ்துவம் என்றால் பிறருக்கு தொண்டு செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பது, ஆத்மாதாயம் தேடுவது, தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய வருகை குறித்த 2ஆம் வருகை குறித்த காரியத்தை சொல்லி கொடுப்பது, தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய நீதியையும் வாழ்ந்து காட்டுவது. உங்களை பார்க்கிறவர்கள் பரலோகத்தையே பார்க்கிற மாதிரி இருக்குதுப்பா, நீங்க உள்ள வந்தாலே பரலோகம் வந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லதெல்லாம் கேட்டிருக்கீங்களா எங்காவது? அதெல்லாம் எப்படி? ஏசு கிறிஸ்து போன இடத்துல எல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி வீசினார்னு எங்காவது இருக்கான்னு கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு காமிங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாடுல 27 புத்தகம் இருக்கு. ஆனா அவர் கொடுத்திருப்பாரு, அதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னு கேட்டா, வலது கைக்கு கொடுத்தது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற கட்டளை இருக்கு. ஆனா கொடுக்காம இருந்திருப்பார். நீங்க நினைக்கிறீங்க ஏசு கிறிஸ்தோ? ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நாம் சற்று தியானிப்போம். அங்க ஏசு கிறிஸ்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார் தம்முடைய சீஷர்களோட. எதிர்க்க பார்ப்பீர்களானால் அங்க செத்த சடலத்தை அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். யாரு என்ன சடலம், அவன் யூதனா யூதன் அல்லாதவனா ஒன்றும் தெரியாது. பைபிள் இல்லை, அதை பத்தி குறிப்பிடல. பின்னாடி அவங்க அம்மா அழுதுட்டே வராங்க. அவங்க அம்மா விதவை. இந்த விதவைகளுக்கெல்லாம் ஒரு உடுப்பை கொடுத்திருப்பார்கள். அதை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார். ஓகே, இல்லைனாலும் அவர் தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. விதவி அப்படின்னு சொல்லிட்டு, இருங்கப்பா இறக்குங்கப்பா பாடை அப்படின்னார். எதற்காக அவர் இப்படி சொன்னார்? ஏன்னா அந்த அம்மாவுக்கு இருந்ததே ஒரு உலகம் அப்படின்னா அவங்க மகன்தான் உலகம். பணமோ காசோ இல்லை அவங்க கிட்ட, அது வேற விஷயம். பணமோ காசோ அல்ல, அவங்க மகனே அவர்களுடைய உலகமா இருந்தது. அந்த உலகமே இன்னைக்கு மறித்து இருளான சூழ்நிலையில் இந்த அம்மா துவண்டு போய் அழுதுட்டு போயிட்டு இருப்பதை இயேசு கிறிஸ்து கண்டு அந்த இடத்துல இறங்கினார். அந்த பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த அம்மாட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அப்படின்னு தான் பைபிள் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா அது மட்டும்தான் பண்ணியிருப்பாரு இயேசு கிறிஸ்துன்னு? அன்னைக்கே சொல்லியிருந்ததான் இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு சொல்றதுதான் என்னைக்கும் சொல்லுவேன். வேதாகமத்துல எழுதினது சிலதுதான், சில உதாரணத்துவங்களை எடுத்துதான் எழுத முடிந்தது, அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரிசோர்சஸ் வேர் அவைலபிள். அந்த மாட்டுத்தோலோ இல்லை ஒட்டகத்தோலோ இல்லை, அதெல்லாம் ரொம்ப விளைவு இருந்தது, கிடைக்கவும் கிடைக்காது. அந்த மாதிரி ஃபேக்டரிஸ் எல்லாம், லெதர் ஃபேக்டரிஸ் எல்லாம் கிடையாது அந்த காலங்களில். அங்கங்க ஒன்று கிடைக்கும். அப்புறம் மை பயங்கர விளைவு இருந்தது. அந்த மையில எழுதுனா அழியாத ஒரு மை. ஸோ எது முக்கியமோ அதை மட்டும் அங்கே எழுதி வச்சிருந்தாங்க. அதுதான் யோவான் பக்தன் சொன்னார், யோவான் சீஷன் சொன்னார், நான் எழுத வேண்டும் என்றால் இந்த உலகமே பத்தாது, அவ்வளவு புத்தகங்கள் எழுத வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுவதற்கு ஒரு ஜென்மம் பத்தாது. அப்படியே அது இருந்தாலும் ஒரு உலகம் பத்தாது. சென்ற இடத்துல எல்லாம் அற்புதம் தான், ஓமைகள் தான், பிரசங்கங்கள் தான், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அங்க பார்த்தார்கள். எதையோ எழுத முடிஞ்சதை எழுதினாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பார் தெரியுங்களா இயேசு கிறிஸ்து? இதைத்தான் இப்படிதான் நீங்க தியானிக்கணும் வசனத்தை. அத்தனை பணத்தை என்ன பண்ணுவார்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூதாஸ் இங்க வா அப்படிம்பார். யூதாஸ் வந்திருப்பாரு.
ஏன்னா அவன் ஒரு திருடன். பணம் கொடுத்த பணம்னாலே பேராசை அவனுக்கு. என்னமோ இவங்க பாட்டன் சொத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்த மாதிரி. சில பேருக்கு அப்படிதான், யாரோ சொத்து மேல கண்ணை போட்டிருப்பாங்க. அசுத்தாவி, அசுத்தாவின் கிரியைகள் என்று சொல்லலாம். யுவதாஸ் மேல பாரு, காக்கா ஒரு வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னு பாரு. டக்குன்னு அவன் மேல பாக்குறதுக்குள்ள உள்ள கையை விட்டு எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி ஏசு கிறிஸ்து அந்த விதவையோட கையை பிடிச்சி, இந்தாங்கம்மா வச்சுக்கோங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரா மாட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏழை விதவைங்க, வெறுங்கையோட அனுப்புறவர் இயேசு கிறிஸ்து கிடையவே கிடையாது. ஐஸ்வர்ய ஸ்தம்பன்னர் அவர். தன்னுடைய கோலத்தை தரித்திர கோலமாய் மாத்தி நாம் யாவரும் ஐஸ்வர்யங்களா இருக்கும்படி அப்படி இருந்தார் என்று சொல்லி அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 9:8-9 பார்க்கலாம். இதை வாழ்வதுதான், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான். இதன் மூலமா ஒரு ஆத்ம திருப்தியும், ஒரு பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பாருங்க, வீட்டுல வந்து அவாய் செப்பலும் ஒரு ஜிப்பாவும் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் விருதா அப்படின்னு. மேதை, ஞானத்தில் சிறந்தவர் சாலமோன், அவர் எழுதுனதெல்லாம் பாருங்க, பிரசங்கில விருதா விருதா விருதான்னு போட்டு என்னடா இது இப்படி சபிக்கிறாரு மனுஷன் அப்படின்னு இருக்கும். எதனால் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் எல்லாத்தையும் ஆண்டுட்டாரு, எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்துட்டாரு. எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்த பிறகு அவருக்கு தெரிஞ்சது இது எல்லாமே வீணா போகக்கூடிய காரியங்கள். ஒரு ஏழை கிட்ட போனீங்கன்னா அவனோட முதல் குறிக்கோள் பணக்காரன் ஆகணும் தான். பணக்காரன் ஆன பிறகு அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, ஏழையா இருக்கிறது நல்லதுமா. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது. நிறைய பேர்கிட்ட நீங்க பேசி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. நிறைய பணக்காரர்கள் இன்னைக்கு ஆன்மீகத்தை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆன்மீகம்னு, ஏதோ ஒரு முனிஜி சுவாமிஜி ஏதோ ஒரு கோயில்ல போய் பானை போல குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆன்மீகத்தோட அர்த்தமே இந்த வேத வசனத்தை படிச்சாதான் உங்களுக்கு விளங்கும். நித்திய வாழ்வு தான் ஆன்மீகம். அந்த நித்திய வாழ்வுக்குள் நுழைவது, அந்த பாதைக்குள் நுழைவதே கடினம். இடுக்கமான பாதை, narrow pathway that leads you to the kingdom of heaven, பைபிள் சொல்லுகிறது. அந்த இடுக்கமான பாதைக்குள்ள நுழைவது கடினம். அதுல நடந்து போகணும், கரெக்டா நடந்து போய் அங்க தசையில சேரணும், நீங்க இலக்கை அடையணும் நீங்க, இல்லைங்களா? சோ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, பொருளாதாரம் அல்ல கிறிஸ்துவம், பொருளாதாரம் அல்லாததும் கிறிஸ்துவம் கிடையாது. என்னடா அது தெளிவா குழப்புறாரு இன்னைக்கு காலையில அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, பொருளாதாரம் மட்டுமே கிறிஸ்துவம் கிடையாது. கிறிஸ்துவத்துக்குள் பொருளாதாரமும் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தான் இவ்வளோ கடினமான ஒரு காரியத்தை எளிதாக உங்களுக்கு விலைக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா பொருளாதாரம் இல்லாமல் கிறிஸ்துவம் வெறுங்கையிலேயே முளம் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஒரு அம்மா கிட்ட போய் நீங்க அம்மா பூ கொடுமா அப்படின்னு, வெறுங்கையிலேயே ஒரு 2 முளம் போட்டு இருந்தாங்கம்மா 20 ரூபா கொடுங்க அப்படின்னுச்சுன்னா, என்னம்மா வளர்றியா அண்ணின்னு கேட்பீங்களா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களோட வாழ்க்கை அப்படிதான். கை போகும் ஆனா பர்சுக்குள்ள போகாது. அப்படியே தடவிட்டே நிற்பார் பேண்ட்டை. ஏன்? அப்ப பர்சுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு அவருக்கு மட்டும்தானே தெரியும். அதுல பொருளாதாரம் இருக்கணும், அப்பதான் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க முடியுங்க. அள்ளி கொடுக்கறதுல ஒரு தனி ஆனந்தம், சந்தோஷம் இருக்குங்க. அனுபவிச்சு பாக்குறவர்களுக்கு தான் அது தெரியும். அதுக்கு கோடீஸ்வரனா இருக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது. இருக்கிறது உங்க கிட்ட கொஞ்சம் இருந்தா அந்த கொஞ்சத்துல கொஞ்சம் கொடுங்க, பரலோகம் எந்திரிச்சுன்னு கை தட்டும் உங்களுக்கு. உங்களுக்கு இருதயத்துல ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. எனக்கே இல்லை அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இருக்கிறதும் புடுங்கிட்டு போயிடும். அப்படி இல்லைங்க, இதுதான் கிறிஸ்துவம். கிறிஸ்துவை போல நாங்கள் மாற வேண்டும். கிறிஸ்துவோட குணாதிசயங்கள் வர வேண்டும். கொலோசியர் 3:17-24, எபேசியர் 4:17-25, ரோமர் 12:12, 12-21, எபேசியர் 5 முழுமையாகவும் 1 யோவான் 2 முழுமையாகவும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் உங்களே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வசனங்கள் இது. எழுதி எல்லாம் குறிப்பெல்லாம் எழுதி வச்சு போய் தியானம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், நான் கிறிஸ்துவ போல இருக்கேன்னா ஒரு பிசாசு குட்டி பிசாசு போல இருக்கிறேன்னா அப்படின்னு. நிறைய பேர் இன்னைக்கு அப்படியே அர்த்தத்தை மாத்தி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குட்டி பிசாசுகளை தலையில தூக்கி வச்சு ஆடுறது. ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன், தெய்வீக மனுஷன் வந்தா என்ன இப்படி இருக்கிறார், பொழைக்க தெரியாத ஆள் அப்படிம்பீங்க. அவரு தாங்க பரலோகத்துக்கு போவாரு. அதுக்குன்னு அவர் பிச்சை எடுக்க மாட்டார் ரோட்ல உட்காந்து. அவருக்கு தேவையானது ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். அதுதான் மத்தேயு 6:7. உங்களுக்கு என்று நாளை தினத்தை குறித்து கவலை கொள்ளாதிருங்கள், கர்த்தர் நீங்க நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீங்க கேட்கும் முன்பே கொடுக்கிற தேவன், வானத்தின் பணிகளை திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு பொக்கிஷத்தினால் நிரப்புகிற தேவன் அவர். கீழாகாமல் மேலாக்கி, கீழே வாழாகாமல் தலையாக்கி,
பிந்தினவனாய் நீங்க இருப்பீங்க, லாஸ்ட் பெஞ்சர் அப்படிம்பாங்க. கடைசி பெஞ்சு, கடைசி ரேங்க்கு, அது கூட இவனுக்கு சும்மா தான் கொடுக்குறோம் அப்படின்னு வாதியார் சொல்லலாம். அந்த மாதிரி எத்தனையோ ஆட்கள் சின்னதா பிசினஸ் தொடங்கி பெரிய ஆளா இருப்பாங்க. ஏதோ ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள பூந்து பெரிய பெரிய டைரக்டர் லெவலுக்குலாம் போனவன் இருக்கான். பிஎஸ்சி படிச்சவன் பெரிய டைரக்டரா இருக்கிறான், சீனியர் டைரக்டரா இருக்கிறான். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்ல. ஏன் தெரியுங்களா? அந்த மனுஷனோட தாழ்ச்சி உயர்த்தும். இதுதான் கிறிஸ்துவம். சரிங்க, போதும். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே பல மாதங்களாக, ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக நாம் பல காரியங்களை குறித்து, நியமங்களை குறித்து நாம் விவரித்து வருகிறோம். விவரிப்பதோடு கூட நாம் பல நியமங்களை படித்து கொண்டு வருகிறோம். பல நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகளை எளிதாக புரிந்து கொள்வது எப்படி, எளிதாக நடைமுறைக்குள் அதை கொண்டு வருவது எப்படி அப்படின்னு யார் சொல்லி தர முடியும்? என்னங்க எங்க ஃபாதர் தாங்க சொல்லி தரணும்னு கத்தோலிக்கர் சொல்லுவாங்க. சிஎஸ்ஐமார்கள் எங்க ஐயர் தான் சொல்லி தரணும்னு சொல்லுவாங்க. பெந்தகோஸ்ட்மார்கள் வந்து எங்க பாஸ்டர் சொல்லி தரணும்பாங்க. இவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனா இவங்கனால அத்தனையும் சொல்லித்தர முடியாது, சாத்தியமே கிடையாது. 52 வாரம் தான் அவங்களுக்கு இருக்கு வருஷத்துல, இல்லைங்களா? 52 பிரசங்கத்துல நீங்க அப்படியே பைபிளை கரைச்சு குடிச்சிடலாமா? 10 வருஷம் போனா கூட வெறும் 520 பிரசங்கம் தான் உங்களுக்கு கிடைக்கும். எங்க நாங்க ஆதி ஆகமத்துல 3வது அதிகாரத்துக்குள்ள இதை சொல்லணும், பெருமிதத்துக்காக சொல்லணுங்கிறதுக்காக நாங்க சொல்றது இல்லைங்க. பைபிள் ஆழ்கடல், நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். அதை தான், ஆழ்கடலுக்குள்ள போனாதான் முத்து கிடைக்கும், பெரிய பெரிய விலை உயர்ந்த கற்கள் கிடைக்கும். அந்த மாதிரி பைபிள் ஆழ்கடல். இந்த 3வது அதிகாரத்துக்குள் இப்பதான் பாதி நுழைஞ்சிருக்கிறோம். ஒரு 2 அதிகாரத்தை பார்க்கறதுக்கே நமக்கு 80 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு பிரசங்கம். அப்போ எப்படி உங்களால எல்லாத்தையுமே வந்து எனக்கு திருச்சபை தான் சொல்லி தரணும்னு சொல்லலாம்? திருச்சபை அதோட கடமையை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா உங்க கடமை என்ன தெரியுங்களா? தியானம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தில் நாம் தியானமா இருக்கிறப்போ ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் 3வது அதிகாரத்துக்குள் கடந்து சென்று சில வாரங்கள் ஆயிற்று. 3வது அதிகாரத்துக்குள் நாம் கடந்து சென்று 8வது வசனத்துக்குள் இப்போ நுழைஞ்சிருக்கிறோம். 8வது வசனத்துக்குள்ள இன்னும் போகல. 7 வசனத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 3வது அதிகாரத்தோட சாராம்சம் என்னவென்றால், விழுந்து போன மனிதன் எதனால் விழுந்து போனான்? சோதனைக்காரன் அவனை விழுக்கடித்தான். சோதனைக்காரன் வந்து அவனை விழுக்கடிக்க செய்வதற்கு அவன் அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான பாத்திரமா? மனுஷியும் சேர்த்துதான், ஆதாம் ஏவாளை தான் குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம். இல்ல, ஆண்டவர் பலவீன பாத்திரம்னா படைக்கல. ஆண்டவர் தன்னை போல படைத்தார். யாராவது கடவுளை பார்த்து பாவம் அவருக்கே கஷ்டம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், யூதாவின் சிங்கம், பல யுகங்கள் பார்த்தவர், பல முடிகளை சூட்டினவர், பல பெயர்களை உடையவர், எவ்வளவோ பெரிய அவர். என்ன யாருமே பார்த்ததில்லை, கண்டவர்கள் உயிரோடு இருக்கவே முடியாது. அவரை பார்த்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரோடு கூட பிதாவின் வலது பரிசுத்தில் அமர்ந்திருக்கிறவரும் அவர் ஒருவர் தான். நிறைய பேர் ரீல் சுத்துவாங்க. நான் பரலோகத்துக்கு போய் யாரு கூட ஒருத்தர் டிவி நடத்திட்டு இருக்காரு. என்ன டிவின்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். வெள்ளை கலர் தாடி வச்சுட்டு காவி இது போட்டு உட்காந்துருப்பார், உங்களுக்கெல்லாம் தெரியும். பரலோகத்துக்கு போய் இவர் இயேசு கிறிஸ்து கூடயும் பிதா கூடயும் உட்காந்து கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு வந்தாராம்மா. என்ன அநியாயங்க. சரி விடுங்க, அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அதை கேட்டு ஆணும் வாய் திறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு பாதி. அதுலயே தெரிய வேண்டாம் இவங்கெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள், பைபிள் இல்லாது. இன்னொருத்தர் போய் மைக்கேல் தேவதூதரோட ஆப்பம் சாப்பிட்டு வந்தாராம். எல்லாம் உங்க யூடியூப்ல தான் இருக்கு. நீங்க தான் எல்லாம் யூடியூப் பாக்குறவங்களாச்சு. யூடியூப் தயவு செஞ்சு பாருங்க. என்ன எங்க மெசேஜும் யூடியூப்ல தான் வருது. கண்டதையும் பார்த்துட்டு இருக்காதீங்க, சரிங்களா? என்ன சொல்ல வரோன்னு கேட்டா, பலவீன பாத்திரமா ஆண்டவர் படைக்கல. ஆண்டவர் பெரிய ஜாமவான். அவர் யாருன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நமக்கு ஒரு ஆயில் பத்தாது. பல ஆயில்கள் எடுத்தாலும், பல ஜென்மங்கள் எடுத்தாலும் நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. அவர் பெரியவர் பெரியவர் பெரியவர். அண்ட சராசரங்கள்னா யூனிவர்ஸ், இஸ் காட் ஆஃப் யூனிவர்ஸ். அதுல ஒரே ஒரு சின்ன தூசு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூட பூமி. நம்ம அதுல ஒரு தூசு. தூசிகளுக்கெல்லாம் தூசியா இருக்கிற நமக்கு எவ்வளோ ஆணவம், எவ்வளோ அகந்தை, எவ்வளோ அக்கிரமம், எவ்வளோ பெருமை, எவ்வளோ பெருமிதம், எவ்வளோ சுயநீதி,
நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா? உங்க அப்பா போய் உங்க தாத்தா எல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்களும் போக தான் போறீங்க ஒரு நாள். என்னங்க ஒரு தூசுங்க அப்படி. பைபிள் என்ன சொல்லி தெரியுங்களா? மனிதனோட வாழ்க்கை சட்டியில தண்ணியை ஊத்தி இப்படி மூடி போட்டு வச்சிங்கன்னா, கொஞ்ச நேரம் அடுப்பு கடியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மூடியை திறந்தா குப்புன்னு அப்படி ஆவி போகும் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையா கர்த்தரோட பார்வையில. காலையில மலர்ந்து அந்த புல்லை போல இருக்கிறான், காலையில மலர்ந்து மாலையில் மறையக்கூடிய அந்த புல்லை போல மலரை போல இருக்கிறான்னு சொல்லி அங்கெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன அகந்தை, என்ன பெருமை! ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் பேசுவான், வேதத்தை எடுத்து அப்படி கொட்டாய் விடுறான் ஒரு ஆள். வேதம்னு சொன்னோன்னே பிசாசு உள்ள இருந்து கிரியை செய்து. பலவீன பாத்திரமாக படைக்கவில்லை, மிக கனவீனமான கனவீனமான பாத்திரமாகவும் பலத்துக்குரிய பாத்திரமாகவும் தான் ஆதாமேவாளை படைத்தார். அதனாலதான் வேத பாதகர்கள் சொல்கிறார்கள் 40 ஆண்டு ஏறத்தாழ ஆயிற்று இந்த மனிதனை விழுக்கடிப்பதற்கு. அதனால லேஸ்பட்ட ஆள் கிடையாது ஆதாமேவாள்லாம், அப்படி நீங்க நினைச்சுக்க கூடாது. ஆனா அவங்க எதுக்கு இடம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்காம கொடுக்க கூடாத இடத்த கொடுத்துட்டாங்க பிசாசுக்கு. நிறைய பேர் பைபிள் தூக்கிட்டு வருவாங்க, வாங்க பிரதர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டவங்ககிட்ட பைபிளை திறக்காதீங்க. பைபிளுக்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு, வேதாகமத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கண்டவங்ககிட்ட எல்லாம் உட்காந்து நீங்க வேதத்தை விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆத்மாதாயம் ரட்சிப்புன்னு சொல்லிட்டு சும்மா கண்டவங்ககிட்ட எல்லாம் போய் உளறிட்டு இருக்காதீங்க. முதல்ல அவன் ஆவிய பகுத்தறிய கத்துக்கோங்க, டிசர்னிங் ஸ்பிரிட். ஆவியில பகுத்தறிய கத்துக்கோங்க. அவன் நல்லவனா கெட்டவனா, அவனோட வழிபாடுகள் என்ன, அவனோட இது என்ன பிலீஃப் சிஸ்டம்னா அவன் எதை விசுவசிக்கிறான், எதை பின்தொடர்ந்து வருகிறான், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான். இயேசு அப்படி சீப்பா தூக்கி வீசாதீங்க, பைபிளை சும்மா சீப்பா தூக்கி கொடுக்காதீங்க. கணக்கு கொடுக்கணும் அதுக்கெல்லாம். நீங்க 8வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம்ங்க. மனிதன் எப்படி விழுந்து போனான்னு சொல்லிதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். மனிதன்னாலும் மனுஷிக்கும் பொருளாகும். இங்க ஆதாம் ஏவாளை பற்றி மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டுல, எவ்வளவோ தலைமுறைகள் கடந்து போயினும் நாம் பார்ப்பீர்கள். இந்த நாள்ல பார்க்கலாம், அந்த நாள்ல மனிதன் எப்படி விழுந்து போனானோ அதை விட பன்மடங்கா இன்னைக்கு விழுந்து போனவனாதான் உட்காந்துட்டு இருக்கிறான். ஏசு கிறிஸ்து வந்து போன பிறகும் மனிதன் விழுந்து கொண்டே தானே இருக்கிறான்னா பிரச்சனை எங்க? நம்ம தலைக்குள்ளதான். அதைத்தான் கொஞ்சம் அப்படியே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி ஓப்பன் பிரெயின் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம தொடர்ந்து. சரி, 8வது வசனம். And they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day. 7 வசனங்களை நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? பிசாசுக்கு இடம் கொடுத்து, பழத்தை தொடக்கூடாத பழத்தை தொட்டு, பார்க்கக்கூடாத மரத்தை பார்த்து, சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்டு, தன்னுடைய மகிமை இழந்து, நிர்வாணிகள் என்று சொல்லி உணர்ந்து, கட்டுரை போல வருகிறதுல நல்லா வருது இன்னைக்கு. உணர்ந்து, வெக்கமடைந்து, தாழ்ச்சி அடைந்து, பயந்து நடுங்கி, நகத்தை கடிச்சிட்டு மரத்துக்கு பின்னாடி 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வர்றாரு நம்ம ஆண்டவர். அவர் நட்டை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சும்மா ராஜா நட்டை வழக்கம் போல வர்றாரு. They heard the sound of the Lord God. வரப்ப எப்படி அப்படின்னு உரிமிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, அவர் நட்டையிலேயே ஒரு கம்பீரம் இருக்குங்க. ஆண்டவர் உங்ககிட்ட நடந்து வர்றாருனாலே உங்களுக்கு மனசுல தெரியும், என் தகப்பன் என் கூட வராரு. நீங்க ஜெப அறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முன்னாடி அங்க போய் உங்க ஆண்டவர் உட்காந்துட்டு இருக்காரு. உங்களால ஆவியில உணர முடியும். உங்களால சும்மா உட்காந்து இந்த கண்ட சீரியல், இந்த வேடிக்கை, வெங்காயம், நாயம் அதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? பெரியவர் அங்க உட்காந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியும் இருதயத்துல. அதுதான் ஆவியோட கனெக்ஷனா இருக்கிறது. ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, உடனடியா ஓடிடுவீங்க. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? And they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day. நிறைய காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். Heard the sound of the Lord God. நாம் இன்றைக்கு தேவனுடைய சத்தம், நாம் செவிகளும் தேவனுடைய சொற்களும் இப்படி என்று சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு சற்று தியானிப்போம் இதை குறித்து. தேவனுடைய சத்தம், தேவனுடைய குரல். நாம் செவிகளின்
கூர்மை, ஹவு அட்டென்டிவ் வி ஆர் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல பார்க்கலாம். ஆங்கிலம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் இருக்கிறோம், நாம் செவிகளில் ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாக கூட இருக்கிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைய நாட்களில் பார்ப்பீர்களானால் பலவிதமான குரல்களை கேட்கக்கூடிய ஒரு நடைமுறையில், ஒரு தலைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா இல்லையா? என்னை உங்களையும் திசை திருப்புவதற்கு, கவனத்தை சிதறடிப்பதற்கு எல்லா விதமான காரியங்களும் இன்றைக்கு பிசாசு இந்த உலகத்தில் செய்து வைத்திருக்கிறான். ஆமா இல்லையா? கிரிக்கெட் அந்த காலங்களில் பார்ப்போமானால் ஒன்று டெஸ்ட் மேட்ச் 5 நாள் விளையாடுவாங்க. ஆனுவல் லீவில் என்னடா பண்றதுன்னு தெரியாம அத்தனை பாலையும் உட்காந்து பார்ப்பேன். 5 நாள் எதையாவது நமக்கு நொறுக்கிட்டு பார்த்துட்டு நல்லா வெயிட்டு கொழு கொழுன்னு ஆயிட்டு இருப்பேன். அப்புறம் 1 டே மேட்ச் காலையில் தொடங்கினா சாயந்தரம் வரைக்கும் போடுன்னு வீசணும். ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பார்ப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் நடக்காத நாளே கிடையாதுங்க. எனக்கு இந்தியா டீம் எங்க போகுதுன்னு சொல்லி எனக்கு நான் சரியா ஃபாலோ பண்ணியே 10 வருஷம் ஆச்சு. ஏன் தெரியுங்களா? என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தா கிரிக்கெட் மேட்ச், தினமும் பார்த்தோம்னா அதுக்கு பேர் கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. அப்படிதான் எங்க தலைமுறை வந்தது இன்னைக்கு. அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தை இன்னைக்கு பிசாசு திசை திருப்பி கவனத்தை சிதறடிச்சு, தோனியை போல ஆகணும், டெண்டுல்கரை போல ஆகணும். பெரிய இந்தியாவில ஒரு தோனி ஒரு டெண்டுல்கர் தான் வர முடியும். இவர் போவார் மட்டையை தூக்கிட்டு டெய்லி கிரவுண்டுக்கு போய் இப்படி சரியா பிராக்டிஸ் பண்ணா அப்படியே விளையாண்ட நம்ம சச்சின் மாதிரி வந்துடலாம் அப்படின்னு. சச்சினே சொல்லியிருக்காரு, தம்பி என்ன மாதிரி ஆகணும்னு ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, பொழப்ப பாருங்க போய் அப்படின்னு. அவரோட பயோகிராஃபில அவரே எழுதி வச்சிருக்காரு. இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பாப் மியூசிக், ராக் மியூசிக், இந்த மியூசிக், அந்த மியூசிக், இன்னொன்னு ஃப்ரீ டான்ஸ். என்ன ஆட்டம் போடுதுங்க பொண்ணுங்க, எஸ்பெஷலி பசங்களை விட பொண்ணுங்க தான் இன்னைக்கு ஆட்டம்னா ஆட்டம். அந்த காலத்துலாம் அப்படியெல்லாம் ஆட முடியுமா? பொட்டனி மேலே விழுகும், போடி அங்க போய் உட்காரும்பாங்க. பொட்டை பிள்ளைங்களை அடக்கி வளர்த்தணுங்கிறது சொல்ல, பசங்க எப்படி வேணா திரியலாங்கிறத பத்தி சொல்லல, 2 பேர்த்தையும் தான் போட்டு வளர்த்துவாங்க, பின்னி எடுத்துருவாங்க அடி. இன்னைக்கு அடிச்சோன்னா போய் நான் சைல்டு ஹெல்ப் லைன்ல நம்பரை போட்டுருவாங்கிறான் அவன். பெற்றோர்களை பயமுறுத்துறான். யார் போடுற சோறு இவர் திங்கிறாரு? ஹெல்ப் லைனுக்கு போடணுங்க. என்ன பயங்கரமா ஹராஸ்மெண்ட்லாம் பண்றாங்க இந்த காலங்களில். சில பெற்றோர்கள் குடிச்சிட்டு வந்து பசங்களை அடிக்கிறது, அப்புறம் அந்த சூடெல்லாம் எடுத்து வைக்கிறது, அப்புறம் என்னென்னமோ விதமான ஹராஸ்மெண்ட்ஸ், டார்ச்சர் நடக்குது. உண்மைதான், சைல்டு ஹெல்ப் லைன் முக்கியம். அப்புறம் வேற என்னென்னமோ பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது. நீங்க அதுக்கெல்லாம் சைல்டு ஹெல்ப் லைன் இம்பார்ட்டன்ட். அருமையான ஒரு ஃபெசிலிட்டி, கவர்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணோம். நம்ம இந்திய அரசாங்கம் நல்லா வேலை பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதை எப்படி வந்து பிசாசு அந்த நல்ல காரியத்தை கெட்ட காரியமா யூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காரியம். அப்போ இன்றைக்கு பார்ப்பீங்கன்னா ஒரு கூட்டம் இப்படி, இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா அந்த வயசுக்கு வந்த பசங்க, அது புது ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறவங்க, வேலைக்கு அப்போதான் போய் கை நிறைய சம்பாதிப்பானுங்க. டூருன்னு அலையுதுங்க. மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு, ட்ரெக்கிங், இங்க அங்க போறது சும்மாவா போகுது? அது சரக்கு, சிகரெட் பாக்கெட்டுன்னு அடிச்சு தள்ளுதுங்க. இது ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஓரினச்சேர்க்கை லீகலைஸ் வேற பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரு பழைய வீடு இருக்கு, அது வாடகைக்கு வந்து கேக்குறான் ஒருத்தன், வி ஆர் கேஸ் அப்படின்றான். அப்படியே போனை கட் பண்ண, ஏன்னா அடுத்தது என் வாயில இருந்து என்ன வரும்னே தெரியாது. சரி, கிறிஸ்தவனுங்க 2 பேரும். போனை கட்டே பண்ணி விட்டேன் நான். லிவ் இன் ரிலேஷன்ஷிப், கல்யாணம் ஆகல ஆனா குடும்பம் நடத்துறாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? விபச்சாரம், வேசித்தனம். இன்னைக்கு எப்படி? லிவ் இன் ரிலேஷன்ஷிப். இப்படியாக வகை வகையாக பிரித்து இன்னைக்கு திசை தெரியாம இன்றைக்கு மனித குலம் பாத்தீங்கன்னா அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கும்னு நான் நம்புறேன். இன்றைக்கு திசையாக அலைந்து தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மாந்தர்கள் கூட்டம் ஆன்மீக ரீதியான கூட்டம். இந்த கேலி கூத்தெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டோம். ஆன்மீகம் என்கிற அந்த பெயர்ல இன்றைக்கு நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் கிறிஸ்துவத்துக்கு வெளியே போனா அது பெரிய டாபிக். நான் அதை பத்தியே பேசல, உங்களுக்கே தெரியும். மனிதர்கள், தேவன் எங்கே இருக்கிறார்? குகைக்குள்ள இருக்கிறாரா? சமுத்திரத்துல இருக்கிறாரா? கடல்ல இருக்காரா? ஆறுல இருக்காரா? இங்க கல்லுக்குள்ள இருக்காரா? மண்ணுக்குள்ள இருக்காரா? மரத்துல இருக்காரா?
இந்த வடிவத்தில் இருக்காரா, இந்த ரூபத்தில் இருக்காரான்னு சொல்லி தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தான் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்க கூட்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். நீங்க தான்ப்பா நான் தங்கும் வாசஸ்தலம், நான் தங்கும் தேவாலயம் நீங்க தான். 1 கொரிந்தியர் 3:16 குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஆண்டவர் அதாவது அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்குள்ள வாசம் செய்யும்படி இறங்கி வருவதற்கு தயார். நம்ம தான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை. இப்படி ஒரு பக்கம் திசை திரும்பி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் ஆன்மீகம் என்கிற பெயர்ல கிறிஸ்துவத்துக்குள்ள பார்ப்பீர்கள்னால் ஆஹாஹா சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம், அதாவது அந்நிய மதத்தாரில் இருக்கக்கூடிய எல்லா நடைமுறைகளும் இன்றைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள வந்துருச்சு. ஓரின சேர்க்கை மேரேஜஸ் ஆர் அலவுட் என்று சொல்லி போப்பு ஆர்டர் போட்டிருக்காரு. கத்தோலிக்க திருச்சபைகள் அது பண்ணலாம், அலவுட். பைபிள் இருக்கா இல்லையாங்களா, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம்? எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே? பலவிதமான குரல்கள், பலவிதமான திசைகள், பலவிதமான நடைமுறைகள், பலவிதமான பழக்க வழக்கங்களை இன்றைக்கு பிசாசு இந்த உலகத்துல நடைமுறைப்படுத்துவதோடு கூட மாந்தர்களை திசை திருப்பி விட்டு கொண்டிருக்கிறான். இதை எவன் ஒருவன் கவனமாக புரிந்து தெரிந்து அறிந்து வாழ்கிறானோ அவனே தேவனிடம் கிட்டி சேர முடியும். யாக்கோபு 4:8 இதை குறித்து எழுதியிருக்கு. தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், draw nearer to God and he will draw nearer to you. ஆண்டவரோட கூட எப்படி நாம் கிட்டி சேர முடியும்? வேத வசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டுமே. The connecting bridge between mankind and God is this word. மனிதனை தேவனோடு கூட ஒன்றிணைத்து சேர்த்தக்கூடிய ஒரே கருவி வேத வசனம் மட்டுமே. நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளை மட்டுமே பின்பற்றி வந்தால் மட்டுமே நாம் தேவனோடு கூட கிட்டி சேர முடியும்னு வேத வசனத்துல அழுத்தமும் திருத்தமா எழுதியிருப்பதை நீங்க வாசிக்க வேண்டும். சரி. And they heard the sound of the Lord God. ஆண்டவர் உங்களிடம் வருவார்களானால் அவருடைய குரல் எப்படியாக இருக்கும்? நிறைய பேர் இன்னைக்கு எவ்வளோ விதமான விளக்கங்களை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்கிருந்து தான் இந்த வெளிப்பாடு விளக்கம்லாம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. வேத வசனத்துல இல்லாததெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினார். வேத வசனத்துல இருக்கிறத வெளிப்படுத்தினாலே ஒரு ஆயில் பத்தாது, இவருக்கு இல்லாததெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாராம். அப்படியா? இல்லாததெல்லாம் என்னப்பா வெளிப்படுத்தினார்னு கேட்டா என்னென்னமோ கதை விடுறாங்க. கேட்கறதுக்கு நமக்கு காதே கூசும். அவ்வளோ விதமான கதைகள் எல்லாம் கலர் பெயிண்ட் அடிச்சு இன்னைக்கு விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. திருப்புங்க வேத வசனத்தை 2 ராஜாக்கள் பார்ப்பீர்களானால் அங்க எல்லாத்துக்கும் அறிந்த ஒரு காரியம்தான். எலியா ஆனவரை பார்த்தீங்கன்னா ஜெசபெல் பிடிவாரண்ட் போட்டு இவனை தலைக்கு ஒரு வெகுமதியை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன் நாளை தானே 24 மணி நேரத்துல உன் தலையை வாங்கலன்னா நான் பாகால் தேவனோட வர்ஷிப்பர், அதாவது நான் பாகால் தேவனை வணங்குறவ கிடையாது, பாத்துக்கலாம்டா, உன் கடவுளா என் கடவுளா பாத்துக்கலாம்டா அப்படின்ட்டார். அதை கேட்டோன்னு அவருக்கு என்ன வந்திருக்கணும்? எலியா ஒரு பெரிய வைராகியமான மனிதன், உங்களுக்கு தெரியுமா? எலியா த டிஷ்பைட் அப்படின்னு சொல்லி 1 ராஜாக்கள் 19 நேராக வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். டிஷ்பைட் என்கிற கம்யூனிட்டி அப்படியில வாழ்ந்து வந்தவங்க. டிஷ்பைட் ஒதுக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேல் குலத்திலேயே வந்த ஒரு 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 கம்யூனிட்டி. அது ஒதுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். அவங்க அந்த இடத்துல வந்தவர் தான் எலியா என்ன மனதுல பயங்கரமான ஒரு வைராகியம் படைத்தவர். யாரு போய் இந்த ஆகாப் ராஜாவோட அக்கிரமத்தை தட்டி கேட்கறது ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதையே பேசிட்டு இருப்பாராம். ஆண்டவர் சொல்றாரு, எடுப்புலயே பாருங்க, எலியா பிரசன்ட் யுவர் செல்ஃப் பிஃபோர் கிங் ஆஹாப் அப்படின்னு சொல்லி தான் குரல் வரும். அங்க 1 ராஜாக்கள் நீங்க படித்து பார்ப்பீர்களானால் go and present yourself to ஆஹாப். 17வது அதிகாரம். And Elijah the Tishbite of the inhabitants of Gilead said to Ahab, straightly as the Lord of Israel lives before whom I stand, there shall not be dew or rain. The word of the Lord came to him saying. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எடுப்புல நீ போ. ஏன் உனக்குள்ள அந்த வைராகியத்தை நான் பாக்குறேன். அக்கிரமத்தை கண்டு உன் நரம்பெல்லாம் துடிக்குது, உன் கண்ணெல்லாம் பொட்டைக்குது, கண்ணெல்லாம் செவந்து போகுது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் எனக்கு வேணும், எழும்பு போ அப்படின்றார்.
தைரியமா போய் நின்னு பேசுறாரு. ஆகாப் ஆகாப் நல்ல மனுஷன் தான், ஆனா அவர் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்குனது அவங்க அவங்க பெண்டாட்டி. ஏன்? பாகால் வணங்குறவங்களோட போய் கலப்பு திருமணம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லி கட்டளை இருக்கு. இவர் அதை மீறிட்டு போனதுனால இவர் கெட்டு குட்டிச்சவரானார். பயங்கரமான மரணம் ரெண்டு பேத்துக்குமே. போய் நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? போய் நிக்கிறாரு. அப்படிப்பட்ட தைரியமான மனுஷன் திடீர்னு பாத்தீங்கன்னா எந்த குரலுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு? பிசாசோட குரலுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இடத்துல எசபெல் பிசாசின் பிரதிநிதியாய் வந்து அங்க சொல்றா, உன் தலைக்கு கெடு வச்சாச்சு, 24 மணி நேரத்துக்குள்ள உன் தலைய வாங்கல, அப்புறம் வந்து என்ன கேளுடான்ட்டாரு. பாத்தீங்களா? இதனாலதான் பிசாசோட குரலும் நமக்கு கேட்கும், தேவனோட குரலும் நமக்கு கேட்கும். எந்த குரலுக்கு நீங்க செவி சாய்க்கிறீங்கிறத பொறுத்துதான் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தீர்மானிக்கப்படும். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? இல்லைங்களா? ஆண்டவர் ஒண்ணு சொன்னா பிசாசு ஒண்ணு சொல்லுவான். பிசாசு ஒண்ணு இல்ல 10 சொல்லுவான். அப்பதான் நல்லா குழம்பலாம் போட்டு தலைய ஓடுறாரு, பயத்துல ஓடுறாரு. ஓடி போய் அந்த சூறை செடி கீழே உக்காந்துறாரு. சூறை செடி ஒரு விஷம் வாய்ந்த மரம். உட்காந்து அப்படியே அந்த விஷ காத்தை வந்து சுவாசிச்சாலே செத்து போயிடும். தற்கொலை முயற்சி தான், ஆனா எப்படின்னா இவர் விவரமா தற்கொலை பண்றானா எப்படி? சரி, நாங்க போய் உட்காந்து இருக்கிறப்போ 11வது வசனத்துல 1 ராஜாக்கள் 19 தேவனுடைய குரலை குறித்து பேசிக்கொண்டிருக்கோம் பிரியமானவர்களே. இந்த குரல் எப்படி இருக்கும்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு வந்து அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து நீங்க பார்ப்பீங்களானால் அங்க பல ரீதியா ஆண்டவர் வர்றார். அண்ட் behold the Lord passed by and a great and a strong wind came. ஒரு பயங்கரமான ஒரு சூறைக்காற்று வந்து அடிச்சுது. into the mountains and broke the rocks. காத்து அடிச்சு எங்காவது மலையெல்லாம் உடஞ்சு போறது பார்த்துருக்கீங்களா? காத்து அடிச்சு அந்த மாதிரி ஒரு காத்து. எலியா கொண்டு ஆகல, அங்கதான் நின்று பாக்குறாரு. before the Lord, but the Lord was not in the wind. ஆனா தேவன் அங்க இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த காத்தோட குரல் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே சூறாக்காத்தோட இது சூறாவளி காற்றும்பாங்க, சாரி சூறாவளி காற்றோட அந்த சத்தம் எப்படி இருக்கும்? அதன் மத்தியில் ஆண்டவர் இல்ல. எர்த்குவேக், பூமி நடுங்கி பிளந்தது. எர்த்குவேக் வந்து அப்படி கிட்டு 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 கிட்டுன்னு நட்டுங்கும். அதன் மத்தியிலையும் ஆண்டவர் இல்லையா? அதோடு கூட அக்னி வந்துதான், அதுலயும் ஆண்டவர் இல்லையா? And the fire, and so it was when Elijah heard it that he wrapped his face in his mantle, பயந்துட்டார். And suddenly a voice came to him. இதுல எல்லாம் தேவனுடைய குரல் இருக்குமான்னு எலிஜா அங்க பாத்துக்கிட்டே இருக்காரு. இல்ல, எலியா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரல் இதல்ல. ஆண்டவர் என்ன பேசவே மாட்டேங்கிறார். அங்கிருந்து ஒரு குரல் புறப்பட்டு வருகிறது. என்ன கேட்டார் தெரியுமா? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? இங்க உக்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற எலியா? என்ன பண்ணிட்டு இருக்கிற இங்க உட்காந்துட்டு அப்படின்னு மிரட்டி கேத்திருக்க மாட்டாரு. In a whisper God spoken, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வருது. அப்படின்னா மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் அன்பா பேசுறாரு. ஏன்னா எலியா ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. எலியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கப்பா அப்படி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய குரல் இப்படிதாங்க இருக்கும். அன்பின் குரல், இரக்கத்தின் குரல், தயவின் குரல், கிருபையின் குரல், அன்பின் குரல்ங்க. அந்த குரலுக்கு மயங்காதவன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அந்த குரலுக்கு செவி சாய்க்காதவன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அவன் தான் தேவனுடைய சிருஷ்டிப்புன்னு ஆண்டவரே சொல்றாரு. தேவனுடைய சிருஷ்டிப்பா இருந்துட்டு தன்னுடைய தகப்பனுடைய குரலுக்கு செவி சாய்க்காதவன், அது இந்த மாதிரி ஒரு அன்பின் குரலுக்கு செவி சாய்க்காதவன் வேற எதுலயோ மதிமயங்கி போயிருக்கான். கரெக்டுங்களா? வேணும்னே யாருமே குற்றவாளி ஆகிறது இல்லைங்க. தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க. ஜெயில போய் இன்டர்வியூல எடுக்கிற பல காரியங்களை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? தெரியலங்க எங்களுக்கு, இங்க வந்து நாங்க இப்படி கஷ்டப்படுவோம் தெரியாம. அந்த ஒரு நிமிஷம் நிதானம் இருந்திருந்ததுன்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். தெரியாம போய் மாட்டிக்கிறவங்க தான். அதனால தெரியாம இன்னைக்கு தேவனுடைய குரல் தான் பிசாசு குரல்னு சொல்லி நிராகரிக்கிற கூட்டம் ஒண்ணு, பிசாசோட குரல் தான் தேவனுடைய குரல்னு கூட்டு அதை ஆதரிக்கிற கூட்டம் ஒண்ணு. இப்படி 2 வகையா பிரிஞ்சு உலகம்லாம் குழப்பத்துல இருக்கு. ஆனா இந்த மாதிரி பாவமான சூழ்நிலையிலையும் they heard the sound of the Lord God. ஏன் தெரியுங்களா? புலி குட்டிக்கு தெரியும் தன்னோட அம்மா புலி எங்க வருதுன்னு. எல்லா புலியும் மூஞ்சி பாருங்க ஒரே மாதிரி இருக்கும், சைஸும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இந்த புலிக்குட்டி கரெக்டா அதோட தாய் புலியை தேடி ஓடி போகும். தாய் புலிக்கும் தெரியும்
இதுதான் நம்ம குட்டிங்கன்னு. 2 தாய்ப்புள்ளிங்க இருந்து ஒரு 10 குட்டி போட்டிருக்குது, 5 இதுக்கு 5 அதுக்குன்னா குட்டி மாறியே போகாதுங்க. அப்படிதாங்க ஆண்டவர் படைச்சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அந்த படைப்புக்கு பிரதானத்துவமான ஒரு நியமம் என்னன்னு கேட்டா, இனத்தோட தான் சேரும். தன் தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையோட குரல், தன் பிள்ளைக்கு தெரியும் தன் தாயோட குரல். இந்த இடத்துல அவங்களோட உறவு மாறி போகல. அந்த பாவம் வந்தாலும் கூட அவங்களுக்கு தெரியுது, தகப்பன் இங்க வராரு என்ன தேடிங்க. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? என்ன சூழ்நிலை வரட்டுங்க அன்பான சகோதர சகோதரிய, தகப்பனுடைய குரலை மட்டும் கேட்பதை நிறுத்தி கொள்ளாதீங்க, நிறுத்தி விடாதிருங்கள். எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட அவல நிலைமையா இருந்தாலும் சரி, தேவனுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டு விடாதிருங்கள். And they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day. பகலின் குளிர் வேளையில அவர் வரார். 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் தான் இருக்கும் இந்த பகலின் குளிர் வேலை, அதாவது கூல் ஆஃப் த டே. அப்படின்னா அந்த காலையில தான், அந்த 3 மணி 4 மணி எவ்வளவு வெயில் காலமா இருந்தாலும் 3 மணிக்கு ஒரு காத்து வந்து அப்படியே ஜில்லுன்னு வரும். அதுதான் நல்ல மாசு இல்லாத காற்று, பொல்யூஷன் இல்லாத ஒரு காத்து அந்த இடத்துல வந்து வரும். அந்த வாக்கிங் இந்த கார்டன் இந்த கூல் ஆஃப் த டே. இது கர்த்தர் வருகிற நேரம், கர்த்தர் வருகிற நேரம் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். மீதி பாதி வசனத்தையும் பார்த்துடலாம் இன்னைக்கு. And Adam and his wife hid themselves from the presence of the Lord God among the trees of the garden. அவர்கள் போய் அங்க ஆதாமும் அவரோட மனைவியாரும் போய் அங்க மறைந்து ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மறைந்து தன்னை மறைத்து ஒளியக்கூடிய ஒரு காரியம் என்னவா இருக்க முடியும்? பாவம்தான். பாவம்தான் நம்மையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான காரியமா இருப்பதை எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அத்தனை நாட்களும் இதே மாதிரிதான் சம்பாஷணை. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் வருவார், அவர்கள் அங்கே காத்து கொண்டிருப்பார்கள். ஓடி போய் ஆண்டவரை கட்டி அணிப்பாங்க, தழுவி அணிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவாங்க, சம்பாஷிப்பாங்க. பல காரியங்கள் ஆண்டவர் வந்து விவரித்திருப்பார், சொல்லி கொடுத்திருப்பார், இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஆண்டவர் வந்து பாக்குறப்ப உங்களுக்கு பயம் வருது. நிறைய பிள்ளைங்க பாருங்க, தப்பு செஞ்சுச்சுன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் மூஞ்சிலேயே, அது பேச்சிலேயே தெரியும், நமக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த மாதிரிதான் அங்க ஒரு தடுமாற்றம் வருது. தடுமாற செய்யக்கூடிய காரியம் பாவங்க. பாவத்துடைய பிரதானமான காரியம், அதாவது பாவம் எதனால பிறக்குதுன்னா கீழ்ப்படியாமை. நீங்க கீழ்ப்படிவதற்கு தவறி போனால் அங்கே பாவம் நுழைவதற்கு முதல் மூல காரணமே அதுதான். சரி, they hid themselves from the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து எவன் ஒருவன் தன்னை ஒளித்துக் கொள்கிறானோ மறைத்துக் கொள்கிறானோ அவன் பிசாசுக்கு ஆதரவாக போய்விட்டான் என்பதற்கு தான் பொருளாகும். நீங்க ஏதோ ஒரு கட்சியில தான் இருக்க முடியும். 2 கட்சிக்கும் ஓட்டு குத்துனீங்கன்னா அது செல்லாத ஓட்டாயிரும். இப்பெல்லாம் எலக்ட்ரானிக் மிஷின் வந்துச்சு, அப்படி நீங்க குத்தவே முடியாது. நோட்டான்னு ஒண்ணு குத்தலாம், ஆனா எனக்கு விருப்பம் இல்லை எவனுக்கும் ஓட்டு போடுறதுக்கு. எவனுமே யோகியம் கிடையாது, எல்லாம் அயோக்கிய பசங்கன்னு அர்த்தம் அதுக்கு. நோட்டா அப்படி நீங்க குத்தி விட்டுலாம். இந்த மாதிரி நோட்டா கான்செப்ட்லாம் இங்க கிடையாது வேதாகமத்துல. ஒன்னா இருந்தா பிசாசோட சைட்ல இரு, சந்தோஷமா வாழ்டு, நல்ல அனுபவி ராஜா அனுபவி. நரக ஆக்கினியில கோவாக்கினியில போய் அங்க நரகத்துல வேகிறதுக்கும் தயாரா இருந்துக்கோ. ஆனா இந்த உலகத்துல வாழ்றப்போ அதுக்குன்னு நீங்க வந்து தேவனோட இருந்தா எப்பொழுதுமே எனக்கு வந்து சிலுவை தான், பாரம் தான், சுமதான், வேதனை தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது, சோதனை தான் நினைச்சுக்க கூடாது. அதெல்லாம் சற்று காலம் அனுமதிப்பார். ஏனென்றால் நாம் ஆன்மீக வாழ்க்கையில உயர்ந்து போகும்படி பொறுமை, நீடிய சாந்தம், நிறைய காரியங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21 23 வசனங்களை பார்ப்பீர்கள். ஆனால் ஆவியின் கனி, அந்த கனி முழுமையாய் அடைவதற்கு அங்கே சில காரியங்கள் எல்லாம் அனுமதிக்கப்படுகிறது. என்னையும் உங்களையும் வந்து அந்த நல்ல சுவை தரக்கூடிய கனியாய் மாற்றும்படியே அங்க ஆண்டவர் செய்கிறார். அது வேற கான்செப்ட். ஆனா இது என்னன்னு கேட்டா, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து எவன் ஒருவன் தன்னை ஒளித்து மறைத்துக் கொள்கிறானோ அவன் பிசாசுக்கு ஆதரவாய் போய்விட்டான். அப்படின்னா என்ன காரணம்னா அதை நல்ல விலைக்கு சொல்லிட்டு முடிச்சிடலாம்.
பாவத்துக்கு துணை போறது, பிசாசுக்கு துணை போறது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, பாவத்தின் மேல பற்று வந்துருச்சுங்க உங்களுக்கு. பாவத்தின் மேல ஒரு பிரியம் வந்துருச்சு. பாவம் இல்லாம உங்களால இருக்க முடியாது. ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி என்ன தெரியுங்களா? நீங்க திருந்தி வாழ்வதற்கு ஒரு தருணம் உண்டு, ஒரு வழி உண்டு. ஒத்துக்காதவன் உருப்படவே மாட்டான். அதான் பைபிள் சொல்லுது. எவன் ஒருவன் தன்னிடம் பாவம் இல்லை என்று சொல்லுகிறானோ அவன் பொய்யன். பொய்யுக்கு பிதாவை இருக்கக்கூடிய பிசாசை அவன் ஆராதிக்கிறான். 1 யோவான் 1:7-10 வாசித்து பார்த்துக்கோங்க, இல்லைங்களா? அப்படின்னா உங்களால அந்த அடல்ட் மூவி, அந்த செக்ஸ் மூவி பார்க்காம இருக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனோட மனைவியை நீங்க இப்படி வேற ரீதியா பார்க்காம இருக்க முடியாது. லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது. பொய் சொல்லாம இருக்க முடியாது. எரிச்சல் நாவி கொண்டு உங்களால இருக்கும் தூக்கமே வர. சில பேர் நல்ல ஒரு 2-3 கெட்ட வார்த்தை போட்டு திட்டலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படின்னா என்னன்னா, உங்களோட பற்று எந்த பக்கமா இருக்குது? நீங்க எதை ரொம்ப நேசிக்கிறீங்க? தேவனுடைய பிரசனத்தை அல்ல. தேவனுடைய பிரசனத்தை நேசிக்கிறவன் தேவனுடைய பிரசனத்திலிருந்து ஒளிச்சு மறைச்சு போக மாட்டான். தேவனுடைய பிரசனத்திற்கு நேராக கடந்து போவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னுடைய ஆண்டவர் இரக்கம் குணப்படைத்தவர், நல்லவர், கிருபை உள்ளவர், இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடுப்பார். அதுதான் அந்த ஓமையில இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. என்ன தெரியுங்களா? ஊதாரி மகன் என்னை அடிச்சு கொன்னாலும் சரி, என் அப்பாவோட வீட்டு வாசல்ல போய் நான் உழுகிறத முடிவு பண்ணிட்டேன். அவரோட வேலைக்காரனாவது இருந்து அவர் போடுறது எதையோ சாப்பிட்டு போட்டு நான் ஓரமா இருந்து நான் அவர் தேவனுடைய இல்லத்துல இருப்பது தான் எனக்கு மகிழ்ச்சி, இருப்பது தான் எனக்கு நல்லது என்று சொல்லி அந்த மகன் ஓடி போனா பாத்தீங்களா? அவன் தான் ஆண்டவரை நேசிக்கிறான். அவன் தான் தன்னுடைய தகப்பனை நேசிக்கிறான். தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தி வாழும்படி அந்த இடத்தில் வருவது ஒரு பொருள். இன்னொரு மறுபொருள் என்னவென்றால், அவர் என்னை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, அவருடைய பிரசன்னத்துல இருந்தா போதும்பா. கிருபைன்னு ஒண்ணு வந்து அப்படி சும்மா இத்தினூண்டு லேசா சில்லற மாதிரி விழுந்தா கூட போதும். அந்த கிருபையே அந்த என்னை தாங்கி அரவணைச்சுக்கும். முழு கிருபை இல்லைனாலும் இவ்வளோண்டு கிடைச்சா கூட போதும், அது போதும் அப்படின்ட்டு போறான் அந்த பையன். ஆனா அவனுக்கு அங்க என்ன கிடைக்குது? அவன் நினைச்சதற்கும் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக அங்க பெரிய ஒரு விசேஷமான ஒரு இதே நடக்குது. ஃபீஸ்ட்ம்பாங்க, பண்டிகை நடக்குதுங்க. கொண்டாடினாங்க எல்லாத்தையும். யாரு கொண்டாட வச்சா? தகப்பன். இவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட பழகியும் அவரோட மனசு புரியல. பாத்தீங்களா? ஏன் புரியல தெரியுமா? அவர் சொன்னதுக்கெல்லாம் இவங்க செவி கொடுக்கவே இல்லை. அதுதான், they never heard the voice of the Lord. They were distracted. கவனம் சிதறடிக்கப்பட்டிருந்தது. பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவன் சொன்னதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருந்தா அப்போ தேவனை பொய்யன்கிறியா? சதா காலங்களிலும் அவர் உண்மையை தவிர ஒன்றுமே பேசினது கிடையாது. அவர் உண்மையின் தேவன். இஸ் a father of truth. எவ்வளவுதான் அவளை புரிஞ்சுக்க. நீங்க எவ்வளோ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு வயசு உங்களுக்குன்னு தெரியாது. நீங்க எவ்வளவு வருஷம் கிறிஸ்தவத்துல இருந்தீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, எவ்வளவாக நீங்க ஆண்டவரை புரிஞ்சு கொண்டீங்க, எவ்வளவாக அவரை பற்றி கொண்டிருக்கீங்க, எவ்வளவாக அவருடைய பிரச்சனத்தில் நீங்க மறைந்திருக்கிறீங்க, எவ்வளவாக அவரோடு கூட நீங்க நடந்து செல்கிறீங்க என்று சொல்லி எல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், நல்ல செய்தி என்னன்னா, நீங்க திருந்தி வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு, ஒரு தருணம் உண்டு, ஒரு ஹோப் இருக்கு. சரிங்களா? இதோட முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட காரியம் என்னன்னு கேட்டா, ஏதோ ஒண்ணு உங்களை தடை பண்ணுது. தேவனோடு கூட நான் போய் ஒப்புரவாகாதபடி அந்த தடையை பார்த்து கொண்டே இருப்பீர்களானால் நீங்க ஒப்புரவாகவே முடியாது. பரவாயில்ல, நான் செஞ்ச தப்பு தான், ஆண்டவர்கிட்ட போய் நான் அழுது மன்னிச்சு நான் மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பரவாயில்ல, அவரை நான் அடிச்சாலும் அடிக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன். ஆனா நான் அவரோடு தான் சேர்ந்திருப்பேன். நான் அவரை சார்ந்து தான் இருப்பேன். அவருடைய பிரசன்னத்துல தான் என்னுடைய மறைவிடம் இருக்கும்னு சொல்லி நீங்க போவீங்கன்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய கிருபையின் கரம் உங்களை, அவருடைய வலக்கரம் உங்களை தாங்கி பிடிக்கும். ஐசியா 41:13 சொல்லுது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வீர்களா? கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோக தேவனை, இந்த நாளில எங்களோடு கூட நீங்க பேசின இந்த அருமையான சுவிசேஷ ரகசியத்துக்காய் நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தின் படியே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீரமைக்க பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் அடிப்படையில் எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஆதரவு நீர்தான், எங்களுடைய ஆறுதல் நீர்தான். உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும். நீர் இல்லாமல் நாங்கள் எங்கே செல்வோம் ஆண்டவரே? எங்களுக்கு உறுதுணையானவர் நீர்தான். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஒரு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் டீட்டெயில்ஸை கொடுங்க. ஆண்டவருக்குள்ள வழி நடந்து செல்வதற்கு இது மிக மிக உதவியா இருக்கும். ஆங்கிலத்துல பல செய்திகளை கொடுத்து வரோம், அதெல்லாம் பார்க்க மறந்துடாதீங்க. நிறைய பாடல்கள் எல்லாம் நம்ம பாடியிருக்கோம், அதெல்லாம் நீங்க கேளுங்க. எல்லாம் அருமையான பாடல்கள், பாரம்பரிய பாடல்கள். இப்பெல்லாம் இப்போ பாடிட்டு சங்கு சங்குன்னு குதிக்கிறாங்களா, அந்த மாதிரி கிடையாது. அருமையான பாடல்கள். நீங்க அந்த காலத்து புண்ணியர்கள் எழுதின ஹிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் மறந்துட்டாங்க. நம்ம அந்த மாதிரி ஹிம்ஸை கலெக்ட் பண்ணி தான் ட்ரெடிஷ்னல் சாங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இன்னைக்கு சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். லைவ் வீடியோஸ் இருக்கு, ஷார்ட் வீடியோஸ், 20 நிமிஷம் வீடியோல அப்படியே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு கோர்வா 27 புத்தகத்தையும் நாங்க பண்ணியாச்சு, அது உள்ள இருக்கு. அதே போல இன்னைக்கு பழைய ஏற்பாடுல இருந்து சின்ன சின்ன வீடியோஸ். உங்களுக்கு நிறைய நேரம் இல்லைங்க கேட்கறதுக்குன்னா அது பாருங்க. எப்படியோ பார்த்து பைபிள் வசனத்தை நீங்க கத்துக்கோங்க. இந்த மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஊழியக்காரங்க அனைவருக்காக ஜெபிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்க. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். தேங்க்யூ.